வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் தோழர் மருந்தையன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் ஒரு பரிசை வழங்குவதற்காக ஒன்றிய அரசு காத்துக்கிட்டு இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பரிசு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதோடு சேர்ந்து ஏற்கனவே கமர்ஷியல் சிலிண்டரோட விலையை உயர்த்திருக்கிறாங்க, டொமஸ்டிக் சிலிண்டரோட விலையும் உயர்த்த போகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் கமர்ஷியல் சிலிண்டரோட விலை இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 950 ரூபா உயர்த்திருக்கிறாங்க. 93 ரூபா பேட்டா செருப்பு. இப்போ அதனுடைய விலை 3300 கிட்ட வந்திருக்கு. இதன் மூலமாக உணவகங்கள் பல மூடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய உணவகங்கள் தாக்கு பிடிக்கலாம். ஆனா அவங்க உணவுப் பொருட்களுடைய விலையை நிச்சயமா ஏற்ற போறாங்க. பாதிக்கப்படக்கூடியவர்கள் மக்கள். இந்த விலை உயர்வு அப்படின்றது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றா, உண்மையிலே தவிர்க்கப்பட்டிருக்கலாமா? இவங்க கொடுக்கக்கூடிய பரிசு தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒன்றா? அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் ஏற்ற மாட்டாங்க, அப்புறம் ஏற்றுவாங்க அப்படின்னு அதை ஒரு யதார்த்தமா நம்மளை இப்படி ஏமாத்துவாங்க அப்படின்றதே ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு மக்கள் பழகியிருக்கிறாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இது ஏதோ ஒரு இயற்கை பேரழிவு மாதிரியும், இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. மினிஸ்டர் கூட பேசியிருக்காரு அந்த ஹர்தீப் சிங் பூரி. உலகம் பூரா ஏற்றிருக்காங்க, இங்கே என்ன எப்ஸ்டைன் புகழ். ஆமாம், எப்ஸ்டைன் புகழ் தான், உலகம் பற்றி அதிகம் தெரிஞ்சவர். ஏற்றிருக்காங்க, இங்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல இந்த பாயிண்ட் தீவிரமாக மறுக்கணும். இது உண்மை அல்ல. இப்போ எப்படி வச்சுக்குவோம், இப்போ ஏறி இருக்கிற அளவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு முறை கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை ஏற்றினாங்க 196 ரூபா. 196 ரூபா ஏற்றினதுக்கு என்ன விளைவுனாக்கா, 2 ரூபா டீ 12 இருந்தது 15 ஆயிடுச்சு. இப்போ 196 ரூபாய்க்கு டீ விலை 3 ரூபாய் ஏறுதுன்னா, இப்போ 993 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. இப்போ டீ விலை 20 ஆகுமா 25 ஆகுமான்னு தெரியல. பல மடங்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இது, நான் டீன்னு சொல்றது ஒரு எளிய உதாரணம். இப்போ இது சாதாரண மக்கள் வாழ்க்கையில் கையேந்தி பவன் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அவங்க பூரா இந்த கமர்ஷியல் சிலிண்டர் தான் வச்சு நடத்துகிறாங்க. அப்போது அதில் சாப்பிடக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் நமக்கு தெரியும். அது இல்லாமல் மைக்ரண்ட் லேபர், தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியா முழுதும் உள்ள மைக்ரண்ட் லேபருக்கு அவங்களுக்கெல்லாம் கேஸ் கனெக்ஷன் கிடையாது. நகரத்தில் கேஸ் வச்சு தான், அடுப்பு வச்சு ஒன்றும் சமைக்க முடியாது, வேறு ஒன்றும் கிடையாது, கேஸ் தான் அதுக்கு தீர்வு. அவங்க கமர்ஷியல் சிலிண்டர் தான் வாங்குறாங்க. அதில் மினி சிலிண்டருக்கும் இதே விகிதத்தில் 5 கிலோ சிலிண்டருக்கு அப்படி ஏற்றிருக்கிறாங்க. அப்போது அவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும், அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும். இன்னொன்று பார்த்தேன், இந்த பிஜி குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இம்மிடியட்டாக 1000 ரூபா ஏற்றிட்டாங்க. அதில் அது இனி போக போக ஏறும். இப்போ எரிபொருள் அப்படின்னு ஏறிடுச்சுன்னா அடுத்தது பெட்ரோல் விலை 28 வரைக்கும் ஏற்றுவாங்க அப்படின்னு கோட்டக் செக்யூரிட்டிஸ் அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் ஏறுனாக்கா எல்லா விலைவாசிகளும் அது அப்படியே வரிசையாக அது ஒரு செயின் மாதிரி விலை உயர்வு ஏற்படும். இந்த விலை உயர்வின் சுமையை சாதாரண மக்களால் தாங்க முடியுமா? தாங்க முடியாமல் டெல்லியை சுற்றி போராட்டம் நடக்குது, சூரத்தில் போராட்டம் நடக்குது. தொழிலாளர்கள் அங்கே மினிமம் வேஜ் 11,000 சம்திங் அன்ஸ்கில்டு லேபருக்கு. எங்கள் நோய்டாவில், டெல்லிக்கு பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் மாதம் 11,000 ரூபா சம்பளம் வாங்கி ஒருத்தன் வாழ முடியும், 12 மணி நேரம் வேலை. என்ன அவங்க கோரிக்கை 20,000 ரூபா கூட எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்றது. அந்த 20,000 கொடுக்க முடியாது, போராடுபவர்கள் எல்லாம் அர்பன் நக்சல் பாகிஸ்தானால் தூண்டப்பட்டவர்கள்னு யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. வெக்கமே இல்லாமல். ஆமாம், 13,000 ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். சூரத்திலேருந்து மைக்ரண்ட் லேபர்லாம் வெளியேறுறாங்க. அது சென்னையில் நடக்கும், எல்லா ஊர்லேயும் நடக்கும். ஏனென்றால் மைக்ரண்ட் லேபர் இங்கே ஏதோ ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 5,000-6,000 ரூபா வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் பீகார் பெங்கால்லேருந்து இங்கே வந்திருக்கிறான். இப்போ அந்த 5,000-6,000 அனுப்ப முடியாதுன்னா இங்கே எதுக்கு இருக்கணும்? கோவிட் மாதிரி தான் இது. சரி, ஊரை பார்க்க போவாங்க, போய் கிராமத்தில் ஏதோ கஞ்சியோ கூட குடிச்சிட்டு இருந்துட்டு போவோம், இங்கே எதுக்குன்ற நிலைமை ஏற்படும். மொத்த பொருளாதாரமும் நிலைகுலையும், எல்லாமே நின்று போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பேரழிவு இது இந்த நடவடிக்கைன்றது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சுமையை எளிய மக்கள் மீது வைத்துதான் தீர வேண்டுமா, வேற இதுக்கு மாற்றே இல்லையா? இந்த விலை உயர்வுல கூடவே அப்படி ஒரு வரி சைடில் போகுது.
அது என்ன அப்படின்னா, கமர்ஷியலுக்கு ஏற்றிட்டோம், டொமஸ்டிக் ஏற்றலைன்னு ஒரு நாடகம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், அதாவது விமானத்துக்கான எரிபொருள். அது வந்து இந்தியாவுக்குள்ளே போகிற விமான போக்குவரத்துக்கு விஜய் போயிட்டு வர்றார் இல்லையா, ஆமாம், அதுக்கு வந்து அதுக்கு ஏற்றுறது இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆமாம், அதுக்கு வந்து விலை உயர்வு கிடையாது. ஆனால் கையேந்தி பவனுக்கும் மைக்ரண்ட் லேபருக்கும் டீ கடை சிலிண்டருக்கும் விலை உயர்வு உண்டு. ஆமாம். இதுதான் இந்த அரசாங்கத்தின் கொள்கை. அதுலேயும் கூட கையேந்தி பவன் வைத்திருக்கிறவரும் மிகப்பெரிய அளவுக்கு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களையும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான், அப்படிதான். அப்போ இது அதனால விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது யாருக்கு ஏத்தலைன்றதையும் சேர்த்து நம்ம பேசணும். இந்த அரசாங்கம் எந்த பக்கம் நிற்குது அப்படின்றது. இப்போ இன்னைக்கு சிஎம் வந்து அது ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அது அதாவது இத்தனை காலமாக மோடி அரசு எக்ஸைஸ் டியூட்டி எக்ஸஸாக போட்டு நிறைய வாங்கியிருக்கிறாங்க இந்த ஃபியூவல் மேலே. அந்த காசெல்லாம் இருக்கும்ல, அதை வச்சு இதை ஈடுகட்டலாம் இல்லையா நீங்கள்? அது ஒரு நியாயமான கேள்வி. இப்போது 2014 மோடி அரசு ஆட்சிக்கு வரும்போது மன்மோகன் சிங் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு இல்லையா, அன்னைக்கு வந்து மன்மோகன் சிங் பீரியடில் ஏப்ரல் மாதம் 2014 74 ரூபாயோ 73 ரூபாயோ பெட்ரோலுடைய ஒரு பேரலோட விலை, 1 லிட்டர் விலை, இங்கே பெட்ரோல் விலை 1 லிட்டர் விலை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வந்து $107. $107 விற்கும்போது இங்கே 71 ரூபா விலை. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு விலை வந்து இறங்குது சர்வதேச சந்தையில். எந்த அளவுக்கு இறங்குது அப்படின்னா, நான் ஒரு நம்ப முடியாத அளவுக்கு $28 அளவுக்கு இறங்குது ஒரு பேரல். நீங்கள் வந்து பாருங்க, இப்போ $107 அதுக்கு 70 ரூபா விலைன்னா $28க்கு 1/4 வைக்கணும். 70ல் 1/4 எவ்வளோ? 18 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கணும். கனவுல கூட அப்படி விற்றது பார்த்ததில்லை. அதுக்கு மேல விலை உயர்ந்து கொண்டே தான் இருந்தது, ஒரு சமயம் கூட குறைக்கல. அப்போ அதை ஏற்றி செஞ்சது என்னன்னா, முதல்வர் போட்டுக்கிறது வந்து ஆண்டுக்கு நான் ஒரு கணக்கு போட்டேன், சராசரியா 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபா அடிஷனலாக வந்து இவங்க வரி போட்டு வாங்கியிருக்கிறாங்க மக்கள்கிட்ட இல்லையா. அதை பற்றி கேள்வியெல்லாம் எழுப்பும்போது நிர்மலா சீதாராமன், நீங்கள் மாநிலத்தில் வரி போடுறீங்களா, அதை குறைங்கம்பாங்க. இப்படி ஒரு லாவணி மாதிரி. ஆனால் பெட்ரோல் விலையை தீர்மானிக்கிறது மாநிலமா? இல்லை, அங்கே தான் தீர்மானிக்கப்படுது. அப்போ இந்த பணத்தை ஏன் இவர்கள் பயன்படுத்தவில்லை இதற்கு அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் விடை இல்லை. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை, இந்த எரிவாயு விலை, இதெல்லாம் குளோபல் மார்க்கெட்டில் ஏறிடுச்சுன்னா இங்கேயும் ஏறி தான் தீரும் அப்படின்றது வந்து ஒரு இயற்கை நியதி போலவும், கடவுள் உலகத்தை படைச்சப்பவே இந்த விதி படைக்கப்பட்டு விட்டது என்பது போலவும் புரிந்து கொண்டு பேசுறாங்க. எல்லாருக்குமே அப்படிதான் வந்து பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே அப்படிதான் புரிஞ்சு நினைக்கிறாங்க. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், 2010க்கு முன்னால இப்படி வந்து டெய்லி இன்று பெட்ரோல் விலை என்ன அப்படின்னு பங்க்கில் பார்க்குறதெல்லாம் கிடையாது. விலை வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 2 முறை அப்படி வந்து ஏற்றப்படும். ஏன் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தது அதில் இல்லையா. எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தது, அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருந்தது. அப்போவும் சர்வதேச சந்தை இருந்தது. அந்த சந்தையில் ஏறுவதும் இருந்தது, இறங்குவதும் இருந்தது. போர் நடந்தது, பெட்ரோல் வந்து சேர முடியாத நிலை. ஆப்கான் போர் நடந்தது, ஈராக் போர் நடந்தது, எல்லாமே அப்போவும் நடந்தது. அப்போ இந்த கண்ட்ரோல் இருந்தது. ஏன் 2010க்கு முன்னாலும் முடிஞ்சது, இப்போ ஏன் முடியல? அப்போ இந்த தனியார்மய தாராளமய கொள்கையின்படி திறந்து விடுறாங்க. மன்மோகன் சிங் பீரியடில் திறந்து விட்டும் கூட கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடி மூலமாக சப்போர்ட் பண்ணி ஒரு நிதானத்தில் அந்த விலையை வச்சுருந்தாங்க. ஏன் நிதானத்தில் வைக்கணும் அப்படின்னா, எரிபொருள் விலை ஏறிடுச்சுனாக்கா மொத்த பொருளாதாரமும் வந்து பாதிக்கப்படும். எல்லாத்துக்கும் அதுதானே எனர்ஜி, எரிசக்தி வந்து அதுதான். போக்குவரத்துலேருந்து எல்லாமே வந்து பாதிக்கும், தொழில்கள் பாதிக்கும். அப்படின்னா அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், பொருளாதாரம் நிலைகுலையாமல் இருப்பதற்கு அப்படின்ற கோணத்தில் தான் அது வைக்கப்பட்டது. இப்போது ஒரு கம்பேரிசன் வந்து நான் சொல்கிறேன். அப்போது எரிபொருள் என்பது அவ்வளவு ஜீவாதாரமானது. நமக்கு வந்து இப்போ ரேஷன் கடை இங்கே இருக்குது, ஃபுட் கார்பரேஷன் இருக்குது, மாநிலத்தில் வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்குது. இதெல்லாமும் கடவுள் படைத்ததல்ல, முதலிருந்து இருக்கிறதல்ல. 1947 ஆகஸ்ட் 15 இது உருவாக்கப்படலை. அப்போ வந்து தானிய வியாபாரிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. உணவு பஞ்சம் இருந்தபோது விலையை ஏற்றினாங்க, பதுக்குனாங்க, விற்றாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே ஒரு பெரிய அரிசி பஞ்சம். எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்தாங்க. அவர்கள் தோற்பதற்கு வந்து இதுவே காரணமாக இருந்தது. அதனால்தான் அண்ணாவுடைய முழக்கமே வந்து 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம், ரூபாய்க்கு 1 படி
அப்படின்னு அந்த சோத்தை போடுவோம், பட்டிக்கு வந்து விடமாட்டோம் அப்படின்னு சொல்றதே ஒரு முக்கியமான கோரிக்கையா வாக்குறுதியாக. ஆமா, அதுல இருந்து இன்னைக்கு ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம. இப்ப எதுக்காக இந்த நியாய விலை கடை வந்துச்சு? அப்ப அநியாய விலை கடைன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னா அநியாய விலைக்கு வந்து வித்தாங்க, அதை கட்டுப்படுத்தி தான் இது வந்துச்சு. அப்போ ஃபுட் கார்பரேஷன்ல தானியத்தை கொள்முதல் செய்து வைக்கிறீங்க, ஒரு 2 ஆண்டுகளுக்கு எங்கள்கிட்ட ரிசர்வ் இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசே சொல்லுது, மாநில அரசு சொல்லுது. எதுக்கு ரிசர்வ் அப்படின்னா ஒருவேளை விளைச்சல் இல்லாமல் போனால் அப்போ நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு தனியார் தானிய வியாபாரிகள் வந்து கொள்ளையடிக்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்துவதற்கு இதை வந்து நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் விடணும், அதுக்காக தான் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு தான் நியாய விலை கடை இருக்குது. இப்போ இந்த அரிசியை வந்து ஏழைகளுக்கு கொடுப்பது, அது 2 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களோ, 1 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களோ, சும்மா கொடுக்குறீங்களோ, 10 கிலோ எதாக இருக்கட்டும், எதுக்காக? பட்டினியில் சாகக்கூடாது ஏழைகள் அப்படின்றதுக்காக கொடுக்குறீங்க. அந்த அரிசி அப்படியே தின்ன முடியுமான்னு எனக்கு தெரியல. எடுத்துகிட்டு போய் அதை பொங்கி தானே திங்கணும், பொங்கி தின்றதுக்கு எரிவாயு வேணும். ஆமாம், தலைவர் வந்து சிலிண்டர் கொடுத்துட்டாரு, கேஸை யார் கொடுக்குறது? இல்ல அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு காலகட்டத்துல அவர் டீ போட்டாராமே. ஆமா, இந்த கால்வாயில அதுல சேகரமாகக்கூடிய கேஸை பயன்படுத்தி அவர் ரோட்டு ஓரத்துல டீ போட்டு வித்தாருன்னு. சரி, அதனால ரொம்ப கொடூரமா இருக்குது அது. அதை கொடுக்குறீங்கன்னா இப்ப எரிபொருளும் ஒரு அத்தியாவசிய தேவை. நாகரிகம் வளர்ந்ததே நெருப்புல இருந்து தான் வளர்ந்துச்சு. இப்ப நெருப்பு வந்து மெட்ராஸ்ல நான் விறகு அடுப்பு வச்சுக்கிறேன்னு சொன்னா அடிச்சு விரட்டிடுவான். வீடு கிடைக்குமா எங்கேயாவது? எந்த நகரத்துலையும் கிடைக்காது, எங்கேயும் இல்லை. இப்போ அது வேண்டாம், கேஸ் வச்சுக்கங்கன்னு சொல்லி தான் ப்ரமோட் பண்ணி அந்த சிலிண்டர்லாம் வாங்கி வச்ச பிறகு அதுக்கு விலையை வந்து இப்படி ஏற்றுனா அப்போது அதுக்கு என்ன பொருள்? அப்போ எரிபொருள் என்பது ஒரு அத்தியாவசிய பொருள். அதை நீ எதுக்கு வாங்கி ஏன் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியல. இது கான்ட்ராக்ட் போட்டுக்கொண்டு இப்போ எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு விலை சொல்கிறாங்க. அதுக்கு பொருள் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இல்லை, இன்னைக்கு காய்கறி விலைன்றது. விலை அப்படி தான் மாறிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் கான்ட்ராக்ட் சவுதியோடையோ ரஷ்யாவோடையோ ஈரானோடையோ போடும்போது எனக்கு 2027 ஏப்ரல் டு ஆகஸ்ட் இவ்வளவு லட்சம் பேரல் எனக்கு வந்து வேணும், இன்னும் ரேட்லன்னு பேசி தான் கான்ட்ராக்ட் வந்து போடுறீங்க. அந்த மாதிரி போட்டு வாங்கி வைத்துக் கொள்வதற்கு என்ன கேடு அப்படின்றது தான் கேள்வி. மற்ற உலக நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சேகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இந்தியாவில் ரொம்ப குறைவு. சில நாட்கள் மட்டும்தான் தாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க கட்டமைப்பு அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்போ இப்போ சீனா வந்து முழுக்க இந்த எரிபொருளை சார்ந்து இருக்குது. அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஸ்டாக் வச்சிருக்கிறாங்கன்னு எல்லாரும் எழுதுறாங்க. 6 மாதத்துக்கு அது எப்படி அங்கே சாத்தியமாச்சு? உங்களுக்கு ஏன் சாத்தியமாகல? இதை ஸ்டாக் வைக்கிறது என்ன பெரிய தொழில்நுட்பமா, முடியாத காரியமா? அப்போ அங்கே மட்டும் எப்படி சாத்தியமாச்சு, ஏன் சாத்தியமாகலை என்று கேட்டால் அதை நீங்கள் விரும்பவில்லை. இதில் வந்து இப்போ நீங்கள் 899 ரூபா கொடுத்து வாங்குறாங்க, இந்த காசு யாருக்கு போகுது? மோடிக்கு போதா? யாருக்கு போகுதுன்னா எண்ணெய் கம்பெனிக்கு போகுது. எண்ணெய் கம்பெனி யார்? பன்னாட்டு நிறுவனங்கள். என்ன கேடு? எதுக்காக விலை உயரணும்? ஏன்னாக்கா டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை குறைவாக இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை குறைவாகிறதுனால விலை ஏறிடுமா? உற்பத்தி செலவு அதுதான், அவங்க அங்கேருந்து வாங்குற விலையும் அதுதான். அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. இதை நான் சொல்லலை, பிரிட்டிஷ் பெட்ரோலியம் எங்களுக்கு வின்ஃபால் ப்ராஃபிட்னு அறிவிச்சிருக்கிறான். அப்போ அதை கேட்டுட்டு அமெரிக்காலையும் யூரோப்லையும் இருக்கக்கூடியவர்கள் செயல்பாட்டாளர்கள் அப்படின்னா எனக்கு வின்ஃபால் ப்ராஃபிட் டேக்ஸ் போட்டு வாங்கு அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வின்ஃபால் ப்ராஃபிட்னா கொள்ளை லாபம்னு பொருள். அப்படி இருக்கும்போது அது மாதிரி சம்பாதிக்கும் போது அப்படி போட்டு வாங்கணும் என்ற முறை மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகளில் அமல்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே வந்து இப்போ வின்ஃபால் ப்ராஃபிட் சம்பாதிச்சவங்கள்ட்ட வாங்கணும். அப்படி சம்பாதிச்சது முதல் ஆள் முகேஷ் அம்பானி. இதில் ரஷ்யாவில் வந்து வாங்கிக்கிட்டு சர்வதேச சந்தை விலையில நம்ம தலையிலே கொடுத்து மிளகா அரைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். குறைந்த விலையில வாங்கி ஆனா அதிக விலைக்கு இந்தியாவில் விற்கப்பட்டது. ஆமா, அப்போ அப்படி குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய காலத்துல எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முக்கியமா ஈரானும் ரஷ்யாவும் தான் நமக்கு வந்து சலுகை விலையில கொடுத்தாங்க. அதை வாங்கி வைக்கிறதுக்கு என்ன கேடுன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் தான் குண்டு போட்டுருக்கிறான். இதே ஈரான்ல இந்த பிரச்சனையும் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனை தான். அப்ப ஏன் வாங்கி வைக்கவில்லை என்றால் இந்த மாதிரி தனியார் எண்ணெய் முதலாளிகளுடைய கொள்ளை இருக்கு இல்லையா, அதுக்கு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் காரணம். ஏன்னா இப்பவும் கூட இந்த ரேஷன் கடை இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி WTOவோட கருத்து என்ன? இது அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், இது வைக்கக்கூடாது, சுதந்திரமா சந்தையை விடுங்க. இப்போ இந்த விவசாயிகள்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்களே நிர்மலா சீதாராமன், அதே மாதிரி தான். அதுதான் அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் இதை அவர்கள்
நிராகரிக்கிறார்கள். இடத்துல இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது, பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்துல பெட்ரோலினுடைய விலை அப்படின்றது அரசு கொடுத்த மானியத்தின் மூலமாக நிலையாக இருந்தது. மக்கள் மேல அந்த சுமை வந்து சுமத்தப்படலை. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விலையை தொடர்ந்து ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன காரணம்னு கேட்கும்போது, மன்மோகன் சிங் காலத்துல இந்த ஆயில் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்க வேண்டிய மானியத்தை இவர்கள் கொடுக்கவில்லைன்னு ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொன்னாங்க. பொய்ய சொன்னாங்க. ஆமா, பொய்ய சொன்னாங்க. இப்போ இந்த கேள்விக்கு பதிலே சொல்லலை. இது பதிலே சொல்லலை. இப்போ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, விலையை குறை அப்படின்னு சொல்றதோட நிறுத்தினா இந்த பிரச்சனை தீராது. எப்படி குறைக்க முடியும், அதை ஏன் செய்ய மறுக்கிறார்கள் அப்படின்றத எதிர்கட்சிகளோ இயக்கங்களோ இதை பற்றி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறவங்க குறைன்னு மட்டும் சொன்னால் பத்தாது. ஏன் குறைக்க மாட்டேன்றாங்க, பதிலாக யாருக்கு கொடுத்துருக்குறாங்க. கேஸ் ஏறிடுச்சு, ஏன் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ஏறலை? உள்நாட்டில் விமான போக்குவரத்து முக்கியம்தான், ஆனால் அது வந்து கையேந்தி பவனில் சாப்பிட்றவனோட கஷ்டப்படுறவங்களா அவங்க? என்ன அது கொஞ்சம் கூட போகட்டும். அப்போ இண்டிகோ முதலாளி சொன்னாக்கா நீங்கள் அப்படி இருப்பீங்க. அதே இண்டிகோவில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்களா, நான் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வாசலில் பார்த்துருக்கேன், கையேந்தி பவனில் வந்து நிற்பாங்க. ஆமாம், இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் பிரமாதமாக தான் இருக்கும், இண்டிகோ யூனிஃபார்மோட. ஆமாம். அப்போ இண்டிகோ முதலாளியை விட இவங்க வந்து வசதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த மோடி அரசனுடைய கருத்து. இப்போ இந்த கேள்விகளை நம்ம வந்து எழுப்பணும் அப்படின்றது தான் முக்கியமானது. அப்படி எழுப்பும் போது மட்டும்தான் இந்த அரசு எந்த தரப்புல இருக்குது, செய்யக்கூடியதை எப்படி செய்ய மறுக்கிறது அப்படின்னு. இப்போ நம்ம செய்யக்கூடியதுன்னு சொல்லும்போது அது எப்படி சாத்தியமாகுது? எப்படி சாத்தியமாகும்னா ரெண்டு வழி தாங்க. ஒன்று, இதெல்லாம் செஞ்சுருக்கணும். செய்ய தவறினால், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வின்ஃபால் ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் போடுற மாதிரி, இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கார்பரேட் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு, இப்படி எல்லா டேக்ஸ்லேயும் தள்ளுபடி கொடுத்துருக்குறாங்க. கடன்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க பெருநிறுவனங்கள். ஆமாம். இப்போ இயற்கை வளங்கள் மற்றது போர்ட்டு ஏர்போர்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ கொடுத்துருக்கீங்கல்ல. வரியை குறைத்தது அப்படின்றது நீங்கள் 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சம் கோடின்றது நமக்கு தெரியும். ஒரு வரியை குறைக்க முடியும் அப்படின்னா கூட்ட முடியாதாப்போ? இப்போ இதே இத்தகைய பெரும் முதலாளிகளிடமிருந்து பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க இல்லையா, மல்டி மில்லியனர்ஸு, உலக பணக்காரர்கள். நம்ம ஊரில் தான் உலக பணக்காரர் இந்த 10 வருஷத்துல தான் கூடியிருக்கிறாங்க. அந்த உலக பணக்காரர்களிடமிருந்து கொஞ்சம் காசு வாங்குங்களேன். இப்போ இந்த சிலிண்டர் கேஸ் இதுக்காக எவ்வளோ செலவாகுது அதை சொல்லுங்கள். இந்த காசை இவங்க தாலி அறுத்து தான் ஈட்டணும், வேற யார்ட்டையும் கேட்கறதுக்கு இந்த நாட்டில் ஒன்றும் கதியே கிடையாது அப்படின்னு சொல்லு. அப்போ அவர்களிடம் போட்டு வாங்க முடியும். இந்த மாதிரி நம்ம கேட்பது இல்லை என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. இதை கேட்காமல் ஒரு கோரிக்கைக்காக போராடக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள் யாரு செவிலியர்கள் நிரந்தரமாக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது வாத்தியாருங்க கான்ட்ராக்ட் லேபர் எங்களை நிரந்தரமாக்குன்னு சொன்னாலும் சரி, அப்போ இல்லை எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று அரசு சொல்லுதுன்னா எங்கேருந்து எடுக்கலான்றதை சொல்லணும். அது இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏன்பா பென்ஷன் வரல, ஆமாம் மகளிருக்கு சிறப்பு பேருந்து விட்டால் எங்களுக்கு எப்படி விளங்கும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா எங்களுக்கு என்ன வருமானம், இதைத்தான் பார்க்குறாங்க, எங்கே போகுதுன்றதை பார்க்கல. அப்போ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து வைத்தறிச்சப்படுற மாதிரி அப்படி தான் வந்து நம்மளை பழக்கி இருக்கிறார்கள். இந்த பழக்கத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, யாருக்கு எங்கே போகுது என்பதை வந்து நம்ம சுட்டி காட்டி இப்படி வாங்க முடியும், ஏன் வாங்க மறுக்கிறாயின்னு கேட்கணும். அந்த கேள்வியை வந்து எழுப்பாமல் சும்மா கொடுன்னு கேட்டால் நோட் அடித்து கொடுத்துட முடியாது. ஒரு பிரிவினரிடமிருந்து எடுக்காமல் இன்னொரு பிரிவினருக்கு கொடுக்க முடியாது. இதுவரைக்கும் மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், இன்டைரக்ட் டேக்ஸ் என்ற பெயரில் பெரும்பான்மையான மக்களிடமிருந்து எடுத்து அதானி, அம்பானி, மிட்டல் இப்படி முதலாளிகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்குது. இது வந்து எழுந்தமானமாக நான் சொல்கிறது இல்லை. இன்டைரக்ட் டேக்ஸ் எப்படி ஏறி இருக்குது, டைரக்ட் டேக்ஸ் எப்படி குறைஞ்சிருக்குது என்பதற்கு போதுமான டேட்டா வந்து இருக்குது. யார் வேணால் படித்து பார்க்கலாம். அதை டைரக்ட் டாக்ஸ் என்பது தான் வந்து குறிப்பிட்டு ஒரு சில நபர், பணம் இருக்கக்கூடிய நபர்களை டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த டாக்ஸ் எடுக்கிறது. இன்டைரக்ட்ன்றது பொதுவா மிகப்பெரிய அம்பானியும் அதை தான் பே பண்ணுவாரு, சாதாரண ஒரு ஏழை விவசாயம் அதை தான் பே பண்ணுவாரு மாதிரியான ஒரு. அப்போ அதை வந்து நம்ம கோரணும். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எங்க டைவர்ட் பண்றாங்கன்னா, ஒரு 20ஆம் தேதி இன்னைக்கு கட்காரி பேசியிருக்காரு, ஒரு 100% எத்தனாலை பயன்படுத்தணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து 20% எத்தனால் பெட்ரோலோட கலந்து பயன்படுத்தணும். நம்ம பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் அதே கட்கரியினுடைய அமைச்சகம் வந்து பெட்ரோலோட 85% எத்தனால் சேர்ப்பது தொடர்பான ஒரு டிராஃப்ட் பாலிசி மக்களினுடைய கருத்தை கேட்டு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பாலோடு 85% தண்ணி கலக்கணும் அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 85% பாலோடு 15% தண்ணி கலக்கணும்
அப்படி சொன்னாக்க சொல்லலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, பாலோடு 85% தண்ணி கலக்கணும்ன்ற மாதிரி பெட்ரோலோடு 85% எத்தனால் கலக்கணும். அப்ப அது எத்தனால் தான். அது எதுக்கு பெட்ரோல்னு சொல்ற? அதுக்கு பேர் எத்தனால் தானே. பங்க் பூரா பெட்ரோல் பங்க் இல்லை, எத்தனால் பங்க். அப்படிதான் சொல்லணும். இப்போ இந்த எத்தனால் பாயிண்ட்டை பத்தி பேசுவோம். இந்த 20% பற்றி ஒரு டேட்டா இருக்குது. 2025 20% அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போ வந்து சில புள்ளி விவரங்கள் வெளியானது. 20% எத்தனால கலக்கிறதுனா என்ன? எத்தனால் வந்து முக்கியமாக இந்த தானியங்கள் அல்லது கெட்டுப்போன பொருள்கள், மற்ற சோளம், கரும்பு தான் மிக முக்கியமான சோர்ஸ். அதில் மிச்சம்லாம் செகண்டரி. சோளம் இதெல்லாம் செகண்டரி. இப்போ அதுக்கு கரும்புனாக்கா முக்கியமாக மகாராஷ்டிரா, நார்த் கர்நாடகா, யூபி இதெல்லாம் வந்து மையமான பகுதிகள். எவ்வளவு வேணும்? இப்போ இந்தியாவில் 2025 ஓடக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள்ஸு 20% எத்தனால் கலந்து தான் ஓட்டணும். நீங்கள் 85 நீங்கள் 20க்கு நான் கணக்கு சொல்கிறேன், 85க்கு கணக்கு போட்டு பார்த்துங்க. 20% போடணும் அப்படின்னு சொன்னாக்கா 132 கோடி டன் கரும்பு வேணும். 132 கோடி டன் கரும்பு வேணும். ஒரு டன் கரும்பு அப்படின்னா 100 லாரி. 132னாக்கா 2 சைபர் சேர்த்துங்க. அவ்வளோ லாரி வந்து கரும்பு வேணும். அந்த கரும்பை உற்பத்தி செய்யணும்னாக்கா 50 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசன வசதி உள்ள நிலம் வேணும். போதுமான நீர் வளம் உள்ள நிலம் வேணும். 150 லட்சம் ஏக்கர் வேணும். இதில் செலவிடுகின்ற தண்ணீர் அப்படின்றது ஓவராலாக வந்து 34,800 கோடி கியூபிக் மீட்டர். இது பெருசாக சொன்னாக்க கணக்கு புரியாது. இப்படி வருவோம். 1 லிட்டர் எத்தனாலுக்கு எவ்வளோ தண்ணி தேவை? நித்தி ஆயோக் வந்து 2000 கிலோ தண்ணி தேவைன்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் எத்தனாலுக்கு. ஆமாம், மீனிங் தட் ஒரு 2800 3000 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அது கணக்கு அப்படி சொல்கிறாங்க. 1 லிட்டர் எத்தனாலுக்கு 3000 லிட்டர் தண்ணி தேவை. இப்போ அந்த 20% கணக்கில் போட்டாக்கா நீங்கள் உங்கள் 2 வீலருக்கு 5 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, பைக்குக்கு அப்படின்னா 4 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் எத்தனால். 4 லிட்டர் பெட்ரோல் 1 லிட்டர் எத்தனால் இஸ் ஈக்குவல் டு 3000 லிட்டர் தண்ணி. ஒரு லாரி தண்ணி தேவை. ஆமாம், நான் 5 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு. மீடியம் சைஸ் லாரி, தண்ணி லாரி வருது இல்லை, 3000 லிட்டர் லாரி. ஆமாம், இதுதான். அப்போ இது மகாராஷ்டிராவில் சுடுகாடு மாதிரி ஆயிடுச்சு போல இடம், நிலம். இப்போ இதுக்கு பேர் வந்து கிரீன் ஃபியூவல்ன்றாங்க. ஒரு விவசாயி சொல்லியிருக்காரு, இதுக்கு பேர் கிரீன் ஃபியூவல்ன்றாங்க. நிலத்தை பாரு எப்படி இருக்குதுன்னு, காஞ்சு பாலமாக வெடிச்சு கிடக்குது. தண்ணி இல்லாத நிலம், நூற்றுக்கணக்கான அடி ஆழம் வரைக்கும் தண்ணி இல்லை என்ற நிலை உருவாகி இருக்குது. இப்போ இவ்வளவு மோசமான ஒரு திட்டத்தை எதுக்கு அறியும்? அதில் இன்னொன்றும் இருக்குது பிரச்சனை. 2023க்கு பிறகு தான் உருவாகின்ற ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எத்தனாலுக்கு கம்பேட்டிபிளான உற்பத்தி வந்து அப்புறம் தான். அதுக்கு முன்னால் உருவான வெஹிக்கிள் எல்லாம் எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் தான் போட்டு ஓட்டுறதுனால டேமேஜ் ஆகுது வண்டி. நான் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லலை, பஜாஜ் முதலாளி சொல்லியிருக்காரு. எத்தனால் கலந்த பெட்ரோல் போடுறதுனால என்ஜின்ல பிரச்சனை அடி வாங்குது, அதில் என்னென்ன டெக்னிக்கலாக பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு கம்பேட்டிபிளாக இருக்கணும் வண்டி. அப்போ அந்த முறையில் 10% எத்தனால் கலக்கக்கூடிய பிரேசில், சைனா, யூஎஸ்ஏ போன்ற இடங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து குறையும். ஒரு 10 to 15% வந்து எஃபிஷியன்சி குறைந்தபட்சம் குறையும். இவ்வளவு இருக்குது. இத்தனை பாதக அம்சங்களோடு இதை எதுக்காக செய்யணும்? இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இதோட பெரிய கொடுமை இருக்குது. எத்தனால் தயாரிக்கிறது சோளத்தை இம்போர்ட் பண்ணுறாங்க தயாரிக்கிறதுக்காகவே. ஆமாம், இம்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ அமெரிக்காவோட இவர்கள் போட்டிருக்கிற ஒப்பந்தத்தில் மக்காச்சோள இறக்குமதி இருக்குது. ஏற்கனவே இவங்க போட்டிருக்கிற ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்தோ ஸ்ட்ரெயிட் டீல், துப்பாக்கி முனையில் போடப்பட்ட ஒப்பந்தம், அதில் வந்து அது இருக்குது. அப்போது இது வந்து உணவை எரிபொருளாக மாற்றுவது. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தது உணவை சமைக்கிறதுக்கான எரிபொருள் அப்படின்றத பற்றி. இது உணவுப் பொருளையே எரிபொருளாக மாற்றுவது, அதுக்கு ஆதாரமாக இருக்கிற தண்ணியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. இந்த திட்டம் இவ்வளோ கொடூரமான ஒரு திட்டம், இதை எதுக்கு அமல்படுத்தணும்? இப்போ கட்காரி இது மாதிரி அறிவித்த உடனே கவர்மெண்ட் வந்து கொள்கையை வந்து அறிவிக்கிறாங்க. உடனே 2 கம்பெனிகளுடைய பங்குச்சந்தை மதிப்பு வந்து 2100 விழுக்காடு ஏறுது. அந்த 2 கம்பெனி யாருன்னா கட்காருடைய 2 மகன்கள். அவங்க வந்து எத்தனால் தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க. இப்போ இது இந்தியாவுக்கு மொத்தத்துக்கும் கட்காரி சப்ளை பண்ணல. ஆனால் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது 20%க்கு
20% அப்படின்னு சொன்ன உடனே 2100% வந்து அவங்களுக்கு பங்கு விலை ஏறுது அப்படின்னா இந்த 85% பாலிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, என்ன விளைவு பாலிசி? நாடு வந்து பாலைவனமாகும். அவங்க சம்பாதிக்கிறான்றதெல்லாம் இருக்கட்டும், நாடு வந்து முழுவதும் வந்து பாலைவனமாக மாறும். இது வந்து ரொம்ப கொடூரமான கொள்கை. இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதை வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த விலையேற்றத்தை அல்லது எரிபொருள் இறக்குமதியை தவிர்ப்பது, அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துவதற்கான பயங்கரமான ஒரு தேசபக்த வழி அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து எத்தனால் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா நான் இது என்ன சொல்றேன், வார் ப்ராஃபிட் ஏறிக்குது. இப்படி ஒரு இக்கட்டான ஒரு போர் நடக்குது, பொருள்லாம் விலை ஏறிடுச்சு, மக்கள் தவிக்கிறாங்க பொருள் கிடைக்காமன்ற நேரத்தில், இந்த நேரத்தில் வந்து இவங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொன்ன விவரங்கள்லேருந்து தெரிய வருவது இதுதான். இப்போ 20% எத்தனால் போடணும்னு சொல்லிட்டீங்க, இப்போ பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கீங்களா? அதே விலை தான். இப்போ 28 ஏற்ற போகிறது இருக்கட்டும், இப்போ இருக்கிற பெட்ரோலில் 20% எத்தனால்னாக்கா ஏன் பழைய விலையிலே விற்கணும்? அது அப்படி கம்மியாகணும் இல்லையா? இப்போ மேற்கொண்டு ஏற்ற போகிறாங்க. இப்போ இந்த வார் ப்ராஃபிட் ஏரிங் அப்படின்றது போரை பயன்படுத்தி இப்படி கொள்ளையடிப்பதை சோசியலிச நாடுகளில் மரண தண்டனைக்குரிய குற்றம். மரண தண்டனை? ஆமாம், அப்படி நடந்துருக்குது. இல்லைங்க, போர் பஞ்சம் பொருள் கிடைக்கலன்ற நேரத்தில் ஒருத்தன் பதுக்கி வச்சு விற்கிறான்னு வச்சுங்க, நாடே ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை. அது ஈவன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட கடுமையாக நடத்து, 2ஆம் உலக போர் பீரியட்லாம் அந்த மாதிரி பதுக்கலை கடுமையாக தான் டீல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ பதுக்கல் வந்து அரசு, இந்த வார் ப்ராஃபிட் ஏரிங் வந்து அரசு கொள்கை ஆயிடுச்சு. இப்போ அப்படி தானே இருக்குது. இதில் வந்து இவங்க இல்லைன்னு சொல்லட்டும், இதெல்லாம் பேப்பரில் வந்துருக்குது, இல்லைன்னு சொல்லட்டும். இது கட்காரி சம்பாதிச்சாருன்றது அல்ல பிரச்சனை. இந்த 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 கொள்கை என்ன? 20% அப்படின்னு அறிவிப்பு வந்த உடனேயே நீங்க சொல்றீங்க கிட்டத்தட்ட 2000 மடங்கு அதிகமாக அவங்களுடைய கம்பெனியோட பங்கு சந்தை மதிப்பு அப்படின்றது உயர்ந்துச்சுன்னு. அதே கட்கரியினுடைய அதே மினிஸ்ட்ரி இந்த 85% டிராப் பாலிசி வெளியிட்டு இருக்குல்ல, அதற்கு பிறகு எவ்வளவு பர்சன்டேஜ் உயர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியல, போய் பார்க்கணும். ஆமா, அப்போ இதை வந்து புரிந்து கொண்டு இந்த ஆங்கிள் இதை எவ்வளவு இரக்கமற்ற கொடூரமான அரசாக இது இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்ணப்படணும். அது இல்லாமல் பொதுவாக விலையை குறைன்றதுல வந்து அதுலேருந்து மக்களுக்கு நம்ம எதையுமே கம்யூனிகேட் பண்ணல, எதையும் கற்றுக் கொடுக்கல. இப்போ விஜய் வந்து டெல்லிக்கு போனால் சிலிண்டர் வாங்கிட்டு வரலான்றாரு மோடிக்கிட்ட. இல்லை, அதை நம்பி விசில் அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ என்ன அரசியலே நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், என்ன அரசியலை பேசுகிறோம்? இப்போ இது மாதிரி டாக்ஸ் போடும்போது தனியாக கட்சிகள் எதிர்த்து பேசுகிறாங்க. இப்போ காம்ப்ரஹென்சிவாக இதை பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ நான் ஒரு ஆள் பேசுகிறேன், இதை பிரதான எதிர்கட்சியாக இருப்பவர்கள் கூட்டணி கட்சி வச்சிருக்கிறேன், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? ஏன் பேச மாட்டேன்றாங்க? என்ன பிரச்சனை? இதுதான் பாலிடிக்ஸ். அரசியல் என்பது கடைசியில் என்ன, ஒரு பட்ஜெட்டில் யாருக்கு கொடுக்குற, யார்கிட்டேருந்து எடுக்கிறன்றது தான். யாருக்கு கொடுக்குற, யார்கிட்டேருந்து எடுக்கிற, அது காசாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், அதுதான் விஷயம். அதை பேசாமல் என்ன அரசியல் இருக்குது என்பது தான் வந்து கேள்வி. இதே வந்து மக்கள் வந்து அன்ரிலேட்டட் அப்படின்னு எப்பொழுதும் கருதுகிற மாதிரி பல விஷயங்களை, தொடர்பற்றவை என்று நாம் கருதும் விஷயங்கள் தான் தொடர்புள்ளவையாக இருக்கின்றன. இவ்வளவு பெரிய விலையேற்றத்துக்கு எங்கேயோ சண்டை போகிறானப்பா மிடில் ஈஸ்டில், நம்ம தான் அங்கே என்ன வாங்க வேண்டி இருக்குது, விலை ஏறுது. இதுதான் ஒரு லேமேனுடைய புரிதல். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டையா? நான் என்ன கேட்குறேன், ஈரான் சண்டைக்கு போச்சா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து திடீர்னு வந்து குண்டை போட்டாங்க, அவங்க நாட்டு தலைவரை கொண்டாங்க. என்னையான்னு கேட்டால் அணு ஆயுதம் வச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. போன வருஷமே அணு ஆயுதத்தை அழிச்சிட்டேன்னு சொன்னியே எல்லாத்தையும், இப்போ இந்த வருஷம் வந்து திரும்ப கேட்குறிய. இந்த கேள்வியை கேட்கறதுக்கு விஸ்வகுருவுக்கு தெரியல, எவனுக்கும் தெரியல அந்த கேள்வி கேட்கறதுக்கு. சரி, குண்டை போட்டு அணு ஆயுதம் வச்சிருந்தா குண்டு போடுவேன்னா முதல்ல இந்தியா மேலேயும் பாகிஸ்தான் மேலேயும் குண்டு போட்டுருக்கணும். நம்ம தான் அணு ஆயுதம் செஞ்சு வச்சிருக்கிறோமே, அப்போ அவன் மட்டும் வச்சுக்க கூடாதுன்னு என்ன இருக்குது? அவன்கிட்ட அணு ஆயுதம் கிடையாது என்று இதையெல்லாம் சோதனை போடக்கூடிய அணுசக்தி முகமை, சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லியிருக்கிறாங்க. கிடையாதுன்னு நல்லா தெரியும். அப்புறம் இப்படி போய் குண்டு போட்டிருக்கிறானே, இது அக்கிரமமாச்சு. இப்படி ஆரம்பிச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது இப்போ இந்த போர்னால. அப்போ இந்த போரில் ஈடுபட்டவர்கள், போரை தூண்டியவர்கள் மனித குலத்தின் எதிரிகளா இல்லையா? அந்த மனித குலத்தின் எதிரி யாருன்னா ட்ரம்ப்பு, நெத்தன்யாகு, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அவங்க எதிரின்னு அமெரிக்காவிலேயே போராட்டம் பண்ணுறான். ஆனால் மோடி சொல்ல மாட்டேன்றாரு, மோடி அதை பேச மாட்டேன்றாரு. பேசலைன்றது மட்டும் இல்லை, யார் இந்த 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 இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமோ அந்த நெத்தன்யாவை போய் கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சி இவங்க ரெண்டும் பேசி மக்கா நாளில் வந்து போற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்லாமே தான் ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதுக்கு உடந்தையா? உடந்தை மாதிரி தானே தெரியுது.
நீங்க தான் அவங்க ஊர் கப்பலை கூப்பிட்டு வந்து வா பயிற்சிக்குன்னு கூப்பிடுறீங்க. வைசாக்கில் ஆயுதம் இல்லாத கப்பல். ஆனா என்ன செய்வீங்கன்னா, பதிலுக்கு அமெரிக்க ராணுவ தளத்தின் மேல அவங்க தாக்குதல் நடத்தினா அதுக்கு வந்து கண்டன அறிக்கை விடுறீங்க. அப்படின்னா இந்த போர், இன்னைக்கு நீங்க பார்க்குற விலையேற்றம், இதற்கெல்லாம் காரணமானவர்களோடு மோடி கூடி குலவுகிறார். இந்த அரசின் கொள்கையே அப்படித்தான் இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன பதில்? ஏன் அது மாதிரி செய்கிறார் அவர்? ரஷ்யாவில் சீப்பா தரேன்றாங்க, ஈரானில் சீப்பா தரேன்றாங்க, வாங்கக்கூடாது. சரி நான் வாங்கல. இப்போ இந்த அவங்க ராம் மாதவ்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஜேபி கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழுவில் இருக்கிற தேசிய கவுன்சிலில் இருக்கிறவர், RSS முக்கிய தலைவர், முக்கிய புள்ளி. அவர் அமெரிக்கா இந்த பிரதிநிதிகள்கிட்ட நீங்க சொன்னதுக்கெல்லாம் நாங்க கும்பிட்டு தான் பண்ணமே, இதுக்கு மேல என்னங்க வஞ்சிக்கிறீங்க? கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது, கடவுளே நீ கேட்டதெல்லாம் செஞ்சுட்டேனே, என்னையே இப்படி வந்து சோதனை செய்யற அந்த மாதிரி கேட்டு அது அசிங்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி காலில் விழுந்து இது மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. அப்போ அவங்க குறைந்த விலைக்கு தர்றேன் அப்படின்றதுகிட்ட வாங்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்? ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? பயந்துட்டாருன்றாரு. இல்லை எப்ஸ்டீன் ஃபைலில் ஏதோ ரகசியமாக சிக்கியிருக்காரு, அதனால தான் பயப்படுறாரு. அதெல்லாம் இருக்கலாம். அதுக்கு எவிடன்ஸ் நம்மக்கிட்ட நேரம் இல்லை கையில். அவர் ராகுல் காந்திகிட்ட ஒரு வேளை எவிடன்ஸ் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸை நான் சொல்கிறேன். என்ன எவிடன்ஸு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிற இப்போ அதானி எடுத்துக்கிட்டால், அதானிக்கு இஸ்ரேலில் ஒரு போர்ட் இருக்குது, துறைமுகம், ஹைஃபா போர்ட் அவர் தான் இது பண்ணுறாரு. அது மட்டுமல்ல, இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பு தொழிலில் இந்தியாவில் தொழிற்சாலை வச்சுருக்கார் அவர். ஹைதராபாத்தில் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் என்ற ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதை ஆயுதம் தாங்கிய ட்ரோன்கள், அதை தயாரித்து கொடுக்கறது இஸ்ரேல் அதானி கூட்டு தயாரிப்பு. அது நடக்குது அப்படின்றது ஆதாரபூர்வமானது, மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோடி முதலாக 2014 பதவியேற்று அமெரிக்க அதிபரை போய் பார்த்துட்டு அப்புறம் இஸ்ரேலுக்கு வந்தது இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்பாடு பண்ணவர் அனில் அம்பானி. அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்கும் தொடர்பு இருக்குது. அனில் அம்பானிக்கு ஒரு ஸ்வீடிஷ் பெண்ணை சப்ளை பண்ணது ஆவணத்தில் இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, நாசாவை போ, எங்கேயோ போ, அதுக்கு என்னத்துக்கு வெளியுறவுத்துறைன்னு ஒன்று வச்சிருக்கிற, அதுக்கு ஒரு மந்திரி இருக்காரு, அதிகாரி இருக்காரு. அதை விட்டு அனில் அம்பானி ஏற்பாடு பண்ணுறாருன்னா அப்போ இது என்ன கவர்மெண்ட் நடக்குதா, வேற ஏதாவது நடக்குதா? இப்போ ட்ரம்ப் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மருமகனை அனுப்பியிருக்காரு. அவர் தொழில் என்னன்னா சூதாட்ட கிளப் நடத்துறாரு, ரியல் எஸ்டேட் நடத்துறாரு. இன்னொருத்தர் பாலிய சிநேகிதர், அவர் என்னப்பா சிநேகிதர், ரியல் எஸ்டேட் நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தோம். இவங்களை வச்சுட்டு அணுசக்தி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இவர் வந்து அனில் அம்பானி எப்ஸ்டீன், அது என்னடான்னா அவன் யாரோ பொம்பளை அனுப்புறேன்றான். இவங்கெல்லாம் பேசி இந்த நாட்டோட தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறதுன்ற மாதிரி இருக்குது. ஹர்தீப் சிங் பூரிக்கு அதானே சொன்னாங்க. அவர் லிங்க்டின்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு, டிஜிட்டல் இந்தியா, எக்ஸாட்டிக் ஐலண்ட், அதை பற்றி தெரிந்து வைத்து பேசினார், அப்படி சொன்னாங்க. அப்புறமா ரஷ்யால என்ன வாங்கணும் அப்படின்னா, மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசி கூட அதை செய்ய முடியல. முகேஷ் அம்பானி போய் ட்ரம்ப் கிட்ட பேசுறாரு, பேசி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வாங்கிக்கோங்கன்றாரு. முகேஷ் அம்பானியே பிரதமர் ஆக்கிடலாமே, என்னத்துக்கு அப்புறம் தனியாக ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் வந்து அதெல்லாம் செய்யணும்னா எனக்கு நீ ஏதாவது செய்யணும்னு கேட்குறாரு. சரி உங்கள் ஊரில் நான் ஒரு ரிஃபைனரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ இது என்ன நாடு அரசாங்கம் நடக்குதா, வேற எதுனா நடக்குதா? இப்போ இந்த நெட்வொர்க்கு, இவர்களுடைய தொழில்கள், இவர்களுடைய லாபங்கள், இவங்களுடைய பரிவர்த்தனைகள், வெளிப்படையான மற்றும் ரகசியமான உறவுகள், இதெல்லாம் பாதிக்காம அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொள்கையை வகுக்கிறீங்க. இதுக்கு பேர் வெளியுறவு கொள்கைன்னு வேற சொல்றீங்க. இந்த வெளியுறவு கொள்கைக்கு இந்தியர்கள் ஒத்துழைக்கணும், இந்தியர்கள் அதை மீறி பேசினா தேச துரோகிகள்ன்றீங்க. இதுக்கு என்ன பொருள்? இதெல்லாம் வந்து ரிலேட்டட் அப்படின்றத முதல்ல தெரிந்து கொள்ளணும். இப்போ இன்னைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஈரான், சீனா, ரஷ்யா, இவங்க வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சீனாலேருந்து ஒரு இதில் ஈரான் வந்து அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அதற்கு போட்டியாக இங்கேருந்து இந்தியா, மிடில் ஈஸ்ட், யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு தனியாக ஒன்று ஆரம்பித்து, அது எது வழியாக போகுதுன்னா இஸ்ரேல் வழியாக போகுது, ஐரோப்பாவுக்கு. அதனால் நாங்கள் அதில் சேர மாட்டோம். பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பில் இருக்குது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. அந்த அமைப்பில் எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்குப்பா டாலரு, நம்ம ஊர் நாணயத்திலேயே வர்த்தகம் பண்ணிக்கலாம். இந்தியா மட்டும் அதை எதிர்க்கிறது. ஏன் உங்கள்கிட்ட டாலர் மிதமிஞ்சி இருக்குதா? இங்கே தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம்ல, உனக்கு என்ன பிரச்சனை? ட்ரம்ப் வச்சுக்குவார். அப்போது இதெல்லாம் என்ன? இதெல்லாம் நம் பெயரில் செய்யப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும், இந்த எண்ணெய் விலை உயர்வுக்கும் எரிவாயு விலை உயர்வுக்கும்
நேரடியாக தொடர்பு இருக்கிறது. எந்த எரிவாயு விலை இருக்கு இல்லையா, இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய எரிவாயு கிடங்கு இல்லை, எரிவாயு உற்பத்தி செய்கிற இடம் வயல், அதில் முதல்ல குண்டு போட்டது இஸ்ரேல். அதுக்கு பதிலடியாக தான் அவங்க பட்டாரில் இருக்கக்கூடிய சவுத் ஃபால்ஸ் ராஸ்ஃபானில் அவங்க வந்து குண்டு போட்டாங்க. அது போட்டு எல்லாத்தையும் முடக்கியாச்சு. இப்போ இதுக்கு யார் காரணம்? வராமல், நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அது இன்னும் அது எல்லாமே கப்பல் உள்ளே நிற்கிது. அந்த எரிவாயுக்குள்ளே தான் வந்து ஹீலியம் இருக்குது. ஹீலியம் இல்லாதனால சிப்பு விலை ஏறிடுச்சு. இப்போ வரும்போது பார்த்தேன் செல்ஃபோன்லாம் 5000 ரூபா விலையேற போகுது. இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வேலை செய்யாது ஹீலியம் இல்லைன்னா, இல்லையா? அப்போது இத்தனை நாசத்துக்கும் யார் காரணமோ அவர்களோட இவர் வந்து ஒத்துழைப்பாக இருக்கிறாரு. நம்ம மக்களுக்கு கஷ்டம் அப்படின்றது மட்டும் இல்லை, உலக மக்களுக்கே அழிவை ஏற்படுத்தக்கூடிய, அமெரிக்க மக்களாலே காரி துப்பப்படுகின்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கேருந்து பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறாரு. கேட்டாக்கா அவங்க வந்து சயோனிசம், யூதர்களுடைய நாடு, இது வந்து இந்துக்களுடைய நாடு, அப்போ கொள்கை வந்து கரெக்டாக இருக்குது, ஆமாம் அப்படி பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். அதனால் இந்த கேள்வியை நம்ம வந்து எப்படி கேட்கணும்? விலை உயர்வு அப்படி கேட்கக்கூடாது. நேற்று அமெரிக்கன் காங்கிரஸில் வந்து இந்த ஈரான் போர் தொடர்பான இதில் வந்து விசாரணை நடக்குது. ரோ கன்னான்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவுடைய காங்கிரஸ் பர்சன், அவர் வந்து பீட் ஹெக்ஸத் என்ற இராணுவ அமைச்சர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, ஆமாம், அவரை வந்து விசாரணை செய்கிறார். அப்போ ஒரு கேள்வி நல்லா கேட்டார். இந்த மினாபில் 120 குழந்தைங்களை கொன்னீங்களே, அதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டார். எவ்வளோ செலவாச்சுன்னா 3 ஏவுகணைகள் அங்கே ஏவப்படுது, 3 தாமஹாக் ஏவுகணைகள் வந்து ஏவப்படுது. ஒரு தாமஹாக் ஏவுகணைக்கு உத்தேசமாக $4 to $5 மில்லியன். அப்போது $5 மில்லியன் இன்னைக்கு 100ஆல் பெருகிக்கலாம். ஒரு டாலர் 96 ரூபா வந்துருச்சு, செஞ்சுரி அடிக்க போகுது. அது 100ஆல் பெருகிக்கலாம். 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் இன்ட்டு 100 10 கோடி, அதை நீங்கள் பெருகிக்கங்க. அப்போ இவ்வளோ கோடி செலவில் அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அவங்க போருக்கான செலவு என்ன அப்படின்னு அமெரிக்கா காங்கிரஸில் சொல்கிறது பொய் அப்படின்னு இங்கே ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி வந்து சொல்லிட்டு அமெரிக்க மக்களுக்கு அவர் சொல்கிறாரு, ஐயா எங்களை கொல்றதுக்கு உங்களுடைய மாத பட்ஜெட், ஒவ்வொரு அமெரிக்கனின் மாத பட்ஜெட்லேயும் $500 எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முறையில் இதை நம்ம எடுத்து சொல்லணும். ரைட். இந்த காசு எப்படி ஒரு அங்கேருந்து ஒரிசாவிலிருந்தும் வங்காளத்திலிருந்தும் பீகாரிலிருந்தும் இங்கே தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்து சாயங்காலம் அண்ணாச்சி கடையில் ஒரு வெங்காயம் 2 தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு, இதை மட்டும் தவிர வேறு எதையும் வாங்கி நான் பார்த்ததில்லை. அவங்க அதை கொண்டு போய் ஏதோ ஒன்று ஆக்கி தின்னுட்டு நாள் பூரா மாடு போல் வேலை பார்க்குறாங்க. அந்த மக்கள் வயிற்றுலேருந்து தான், அவங்க தாலி அறுத்து தான் இந்த காசை எடுக்கணும் என்று இந்த அரசாங்கம் வந்து சிந்திக்கிறது. அப்போ இந்த காசை எடுத்து யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா இவங்களுக்கு தான் கொடுக்குது என்ற கோணத்தில் இதை பேச வேண்டும். எங்களுக்கு குறைன்னு நம்ம பிச்சை எடுக்கிற நிலையில இல்லை. இத்தகைய வறுமையில் இருப்பவர்களிடம் அடித்து பிடுங்கி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் இந்த கொள்கை என்ற கோணத்தில் இதை நம்ம பேச வேண்டும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.